ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எக் ரோல் தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி யூஸ் பண்ணி நார்த் இந்தியன் ஸ்டைலில், பஞ்சாபி ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கும் செய்யும்போது அப்புறம் சாப்பிட்றதுக்கும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி க்ரீன் சில்லியை கட் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டஃபிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எக்கை வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக அந்த இடையில ரோல் கடையில் போடுற மாதிரி இது பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆனியனு க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு, நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்பைசஸ்ஸு, மிளகாப்பொடி, அந்த மாதிரி வேறு எதுனாலும் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சால்ட்டு அது போட்டு கொஞ்சம் பெப்பர் மட்டும் கட் பண்ணி போட்டு எக்கெல்லாம் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரையிலும் கொஞ்சம் வணக்கிக்கிட்டேன். வணக்கப்புறம் அது ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கிட்டு, ஸோ அடுத்தது ஒரு ஆம்லேட் போடணும். ஸோ அதுக்காக சேம் அதே தவா வச்சு ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம். பட் இந்த தவாவில் வருமா என்னன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கோணமானியாக வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. அதை அப்படியே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுவே ஆம்லேட்டாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த ஆம்லேட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு, ஒய்ஃப் வந்து சப்பாத்தி போட்டாங்க. ஸோ சப்பாத்தி மட்டும் எப்படி செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு, நான் அவங்க செய்கிற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ அதனால் அந்த சப்பாத்தி செய்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட்டை வச்சுட்டு, அந்த ஆம்லேட்டு நல்லா வராதனால இப்போ ஒரு வேறு ஆம்லேட் போடுறோம். ஸோ அந்த ஆம்லேட் எடுத்து நான் சாப்பிட்டேன். இந்த ஆம்லேட்டும் கொஞ்சம் நல்லா வரல தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆம்லேட் போட்டு ஒய்ஃப் போட்டாங்க. பட் ஷேப் எல்லாம் இது வரல, ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. ஓகே தான். அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஆம்லேட் மட்டும் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆம்லேட்டை சைடில் வச்சுட்டு, சப்பாத்தி கீழே ஆம்லேட்டை வச்சுட்டு, அது சைடில் வந்து எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு, சென்டரில் ஸ்டஃபிங் எல்லாம் கொடுக்கணும். ஸ்டஃபிங்கெல்லாம் கொடுத்துட்டு சில்லி சாஸு, அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி சாஸு, வேறு வந்துட்டு நார்மல் டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஓகே தான். அந்த ஸ்டஃபிங் அப்படியே கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சாப்பிட்றலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் நேரம் ஹீட்டில் வேணால் 2 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டஃபிங் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் டேஸ்ட் பண்ணாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு. ஓகேயா? அவங்க ஃபஸ்ட் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ஓகேன்னு அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். பட்டு ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.